கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது, நீ என்னை சேவிப்பதினாலே, நீ என்னை ஆராதிப்பதினாலே, நீ என்னை நம்புவதினாலே நான் உன்னுடைய உணவுகளை, உன்னுடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். யாத்திராமத்தின் புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, என் நாமத்தை பயப்படுகிற நீங்க, இஸ்ரவேலராகிய நீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க, என்னை பின்பற்றுகிற நீங்க, உங்களுடைய உணவுகள் மேல நான் என்ன பண்ண போறேன்? நன்மைகளை பேச போறேன். வாசிக்க கேட்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை சேவிக்கிற ஜனத்துக்கு, என்னை சேவிக்கிற குடும்பத்துக்கு, என்னை சேவிக்கிற கோத்திரத்துக்கு, என்னை சேவிக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? வியாதிகளை விலக்குகிற தேவனா இருப்பேன். ஆமென். சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை சேவிக்கிற ஜனமா மாறிட்டேன். நீங்க முற்காலத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்து ஆகாயத்து அதிகார பிரபுவை சேவித்துக் கொண்டிருந்தீங்க. இப்பொழுது அண்ட சராசரங்களை படைத்தவரை இயேசுவை அறிகிற அறிவினாலே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சேவிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, you are serving the most high God. சொல்லுங்க, உன்னதமானவரை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இவரே என் கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். ஆமென். ஆமா, அவரை கர்த்தராக கொண்ட ஒரு ஜனம் இருக்கு, அவரை சேவிக்கிற ஜனம் இருக்குல்ல, அந்த ஜனத்துக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் அப்பத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன் நோய் என்ன பண்ணுவேன்? உன்னை விட்டு விலக்குவேன். வாசிக்கலாம் மீண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்னைக்கு ஒரு நிச்சயத்துக்குள்ள வாங்க. இயேசுவை பற்றி கொண்ட எனக்கு, இயேசுவை நம்பின எனக்கு, இயேசுவை சார்ந்து கொண்ட எனக்கு, இயேசுவை ஆராதிக்கிற எனக்கு, சிலுவையில் அவரை நோக்கி பார்த்த எனக்கு என்ன கிடையாது? வியாதிகளும் நோய்களும் என்னிடத்தில் செயல்பட முடியாது. ஏன்னா எனக்கு தேவனுடைய வாக்குகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேலே வந்து பலிக்கத்தக்கதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது, நீ என்னை சேவிப்பதினாலே, நீ என்னை ஆராதிப்பதினாலே, நீ என்னை நம்புவதினாலே, என்னை தொழுது கொண்டதினாலே, நீ என்னுடைய நிழலின் கீழ் வந்ததினாலே நான் உன்னுடைய உணவுகளை, உன்னுடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமா, உங்களோட வீடுகள்ல இல்ல நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற உணவுகள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் செயல்படும். ஆமென்.